வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது எண்கணிதம். வாராந்திர ஜாதகம் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி முதல் ஏப்ரல் 27, 2024 வரை உள்ள உங்கள் பிறப்பு தேதி 1, 2, 3க்குரிய வாராந்திர ஜாதக பலனை விரிவாக பார்ப்போம். நீங்கள் ஏதேனும் ஒரு மாதத்தின் 1, 10, 19 அல்லது 28ஆம் தேதியில் பிறந்திருந்தால் உங்களுடைய பிறப்பு எண் 1. இந்த பிறப்பு எண் 1ஐச் சேர்ந்தவர்கள் மிகவும் முறையானவர்கள் மற்றும் வாழ்க்கையில் வெற்றி பெற உதவும் தொழில்முறை அணுகுமுறையை தன்னகத்தை கொண்டு செயல்படக்கூடிய வீரர். இந்த வாரம் நீங்கள் அதிக பயன்களுக்கு ஆளாக நேரிடலாம். அதன் மூலம் உங்கள் தொழில் போன்றவற்றில் விதியான ஒரு பரபரப்பான கால அட்டவணையை கொண்டு நீங்கள் செயல்படுவீர்கள். இந்த வாரத்தில் இந்த பிறப்பு எண் 1இன் மக்களுக்கு ஆன்மீக நோக்கங்களுக்காக பயணம் செய்யும் சூழல் உருவாகும். இது உங்களுக்கு நல்லவிதமாக பலனளிக்கும். இந்த வாரத்தில் இந்த பிறப்பு எண் 1இன் மக்களுக்கு பல்வேறு வாழ்க்கை அம்சங்களிலும் தனித்துவத்தை காட்டும் சந்தர்ப்பங்களை உருவாக்கி மகிழ்ந்து வாழக்கூடிய சூழல் இருக்கிறது. பிறப்பு எண் 1இன் மக்களின் காதல் உறவு இந்த வாரத்தில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் தொடர்பு சீராக இருக்கும். காரணம் என்னென்றால் நல்ல உறவும் நல்ல தகவல் தொடர்பும் உங்கள் முகத்தில் இனிமையான புன்னகையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய தன்மையில் இருக்கிறது. இந்த வாரத்தில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் சாதாரணமாக வெளியூரும் சிறிய சுற்றுலா பயணங்களுக்கு மேற்கொள்வீர்கள். அது மிகவும் மறக்க முடியாத ஒரு பயணமாக இருக்கக்கூடிய சூழல் உங்கள் இருவருக்கும் உண்டாகும். பிறப்பு எண் 1இன் மக்களுடைய கல்வி சார்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தில் நீங்கள் அதே தொழில்முறையில் தொடர்வதன் மூலம் உங்கள் படிப்பை மேம்படுத்த சாதகமான நடவடிக்கைகளை மேற்கொள்வீர்கள். மேலாண்மை மற்றும் இயல்பியல் போன்ற களங்கள் உங்களுக்கு உதவக்கூடும். இதன் மூலம் நீங்கள் அதை பொறுத்து அதிக ஆர்வம் காட்டலாம். பிறப்பு எண் 1இன் மக்கள் தங்களின் போட்டித் தேர்வுகளுக்கு செல்வது இந்த வாரம் உங்களுக்கு உதவக்கூடும். மேலும் அந்த தேர்வில் நீங்கள் அதிக மதிப்பெண் பெறுவதற்கான சிறந்த வாய்ப்புகளும் இருக்கிறது. பிறப்பு எண் 1இன் மக்களுக்கு தொழில்முறை நீங்கள் வேலையில் சிறந்து விளங்கலாம். மற்றும் நீங்கள் பொதுத்துறை வேலைகள் இருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு அதில் உச்சகட்டமாக நீங்கள் செயல்படுவீர்கள். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உங்களுக்கு நீங்கள் வணிகத்தில் இருந்தால் அவுட்சோர்ஸ் டீலிங் மூலம் நல்ல லாபம் நீங்கள் பெறலாம். நீங்கள் புதிய பங்குதார கூட்டாண்மையில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றும் உங்கள் தரப்பில் இது போன்ற செயல்கள் யாவும் உங்களுக்கு ஆதாயம் சார்ந்து பலனளிக்கும் தன்மையில் இருக்கிறது. பிறப்பு எண் 1இன் மக்களுக்கு ஆரோக்கியம் பற்றி பார்க்கும்போது இந்த வாரம் நீங்கள் மிகுந்த ஆடம்பரத்துடன் உற்சாகத்துடன் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள். வழக்கமான உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் இந்த வாரம் உங்களை மேலும் நீங்கள் ஆரோக்கியமாக வைத்திருக்க முடியும். மேலும் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை அனுபவித்து வாழக்கூடிய சூழல் இருக்கிறது. பரிகாரம்: ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனை வணங்கி அவருக்கு நீர் அர்க்கியம் தருவது மிகுந்த நன்மையாக இருக்கும். அடுத்து உங்கள் பிறப்பு எண் 2. நீங்கள் எந்த மாதத்திலும் 2, 11, 20, 29 ஆகிய தேதியில் பிறந்திருந்தால் இந்த பிறப்பு எண் 2இன் மக்கள் தங்களின் முடிவுகளை எடுக்கும்போது சற்று குழப்பத்தை சந்திக்க நேரிடலாம். மேலும் இது வளர்ச்சி அடைவதால் எந்த ஒரு செயல் சார்ந்தும் முடிவுகளை எடுப்பதற்கு இதுவே ஒரு தடையாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரம் நீங்கள் அதற்காக திட்டமிட வேண்டியிருக்கிறது. மேலும் தங்களின் செயல்கள் உருவாகும் நன்மைகளை காண்பதற்கான எதிர்பார்ப்பையும் நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். இந்த வாரம் உங்கள் நண்பர்களால் பிரச்சனையை சந்திக்க நேரிடும் என்பதால் சற்று அவர்களை விட்டு விலகி இருப்பது நல்லது. மேலும் இந்த வாரத்தில் எந்த நோக்கத்திற்கும் உதவாத நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது உங்களுக்கு மிகுந்த நன்மையாக இருக்கும். பிறப்பு எண் 2இன் காதல் உறவு என்பது உங்கள் வாழ்க்கை துணைவுடன் நீங்கள் சில வாக்குவாதங்களை சந்திக்க நேரிடலாம். இந்த நேரத்தில் நீங்கள் அதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் உடன்பட்டு பழகுவதில் சில மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். இதனால் நீங்கள் இந்த வாரத்தை அவர்களுடன் மிகவும் ரொமான்டிக் செய்ய முடியும். உங்கள் வாழ்க்கை துணையுடன் புனித யாத்திரை செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்கு தகுந்தவாறு நீங்கள் செயல்பட வேண்டும். பிறப்பு எண் 2இன் கல்வி பற்றி பார்க்கும்போது மாணவர்களுடைய கவனம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் உங்கள் கல்வி கற்றலில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதனால் நீங்கள் கடினமாக படித்து அதை தொழில்முறையில் பயிற்சி செய்ய வேண்டும். இந்த வாரம் நீங்கள் வேதியியல் அல்லது சட்டம் போன்ற படிப்புகளை மேற்கொள்வீர்கள் என்றால் நீங்கள் அதில் சிறப்பாக செயல்படுவதில் தடைகளை சந்திக்க நேரிடும் சில நேரங்களில். பிறப்பு எண் 2இன் மக்கள் தங்கள் படிப்பில் சில தர்க்கங்களை பயன்படுத்துவதும் நல்லது மற்றும் அதனால் உங்கள் சக மாணவர்களுடைய ஒரு முக்கிய இடத்தை நீங்கள் பெறுவது அவசியமாகிறது. பிறப்பு எண் 2இன் தொழில்முறையை பற்றி பார்க்கும்போது நீங்கள் வேலை செய்வீர்கள் என்றால் நீங்கள் வேலையில் சற்று ஏற்றத்தாழ்வுடன் இருக்கக்கூடும். மேலும் இந்த வேலையில் உங்களை மேம்படுத்துவதற்கு ஒரு தடையாக நீங்களே செயல்படலாம். தங்களின் பிழைகள் காரணமாக நீங்கள் பல்வேறு புதிய வேலைவாய்ப்புகளை இழக்க நேரிடும். எனவே இதை தவிர்க்க நீங்கள் உங்களின் வேலையில் பெரிய
தொழில்நுட்ப வேறுபாடுகளை காட்ட வேண்டிய சூழல் இருக்கிறது மற்றும் உங்கள் வேலையில் வெற்றி கதைகளை நீங்கள் உருவாக்க வேண்டும். இதனால் நீங்கள் உங்கள் சக ஊழியர்களை விட முன்னால் செல்ல முடியும். நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் நஷ்டத்தை சந்திக்கும் சூழ்நிலையில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது. மேலும் போட்டியாளரின் அழுத்தத்தால் இத்தகைய சூழ்நிலை ஏற்படுகிறது என்பதை உணர்ந்து உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டு வியாபாரத்தில் ஈடுபட வேண்டும். பிறப்பு எண் 2 ஆரோக்கியம் பார்க்கும்போது இருமல் தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் வாய்ப்புகள் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. இதனால் சிலருக்கு இரவில் தூக்கத்தை இழக்கும் சூழ்நிலைகளும் இருக்கலாம். பரிகாரம் என்பது திங்கட்கிழமையில் சந்திர கிரகத்துக்கு வணங்கி நவகிரகத்தை சுற்றி வருவது மிகவும் நன்மையாக இருக்கும். பிறப்பு எண் 3. நீங்கள் எந்த மாதத்திலும் 3, 12, 21 அல்லது 30ஆம் தேதியில் பிறந்திருந்தால் உங்களுடைய பிறப்பு எண் தேதி 3. பிறப்பு எண் 3 மக்கள் தங்கள் நலனை மேம்படுத்துவதும் முக்கிய முடிவுகளை எடுப்பதிலும் இந்த வாரம் அதிக தைரியத்தை காட்ட வேண்டிய சூழல் இருக்கிறது. நீங்கள் அதிக நம்பிக்கையுடனும் சுய திருப்தியுடனும் எதிலும் செயல்பட வேண்டும். பிறப்பு எண் 3 மக்களிடையே அதிக ஆன்மீக உள்ளுணர்வு இருக்கும். இந்த வாரம் உங்கள் நற்பெயரை கட்டியெழுப்ப ஒரு அளவுகோலாக அந்த செயல் செய்யப்படும் தரம் சுய ஊக்கமாக இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அதை பார்த்து கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் பரந்த மனப்பான்மையை கொண்டிருப்பீர்கள். மேலும் இது உங்கள் ஆர்வங்களை மேம்படுத்துவதற்கு மிகவும் உதவும். பிறப்பு எண் 3 காதல் உறவு என்பது உங்கள் காதலிக்கு அதிக காதல் உணர்வுகளை காட்டவும் பரஸ்பர அன்பு சார்ந்த புரிதலை வளர்க்கும் வகையிலும் நீங்கள் கருத்துக்களை பரிமாறவும் உங்களால் முடியும். உங்கள் குடும்பத்தில் நடக்கவிருக்கும் ஒரு சுப நிகழ்ச்சியை பற்றி உங்கள் வாழ்க்கை துணையுடன் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதில் நீங்கள் மும்முரமாக இருப்பீர்கள். பிறப்பு எண் 3 கல்வி சார்ந்து பார்க்கும்போது இந்த வாரம் படிப்பு தொடர்பான சூழ்நிலை உங்களுக்கு ஒரு ரோலர் கோஸ்டர் சவாரியாக இருக்கும். காரணம் என்னவென்றால் தொழில்முறையுடன் இணைந்து தரத்தை வழங்குவதை நீங்கள் சிறந்து விளங்க வேண்டிய சூழல் இருக்கிறது. மேலாண்மை மற்றும் வணிக நிர்வாகம் போன்ற துறைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம். பிறப்பு எண் 3 தொழில்முறை என்று பார்க்கும்போது இந்த வாரத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக உணரக்கூடிய புதிய வேலைவாய்ப்புகளை பெற்று நலமுடன் வாழ்வீர்கள். புதிய சாத்தியமான வேலைவாய்ப்புகளும் உங்கள் திறன்களை வழங்குவீர்கள். நீங்கள் வணிகத்தில் இருந்தால் அதிக லாபத்தை பெறக்கூடிய மற்றொரு தொழிலை நீங்கள் தொடங்குவீர்கள். பிறப்பு எண் 3 ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது இந்த வாரம் தங்களின் உடல் தகுதி நன்றாக இருக்கிறது. மேலும் இது உங்களுக்கு உற்சாகத்தையும் அதிக ஆற்றலையும் ஏற்படுத்தும். இந்த உற்சாகத்தால் உங்கள் ஆரோக்கியம் சாதகமாக உங்களுக்கு வேலை செய்யும். பரிகாரம் குருவை வணங்கி தட்சிணாமூர்த்தியை வணங்குவது மிகவும் நன்மையாக இருக்கும். வியாழன் அன்று நவகிரக கோயில் சென்று நவகிரகத்தை சுற்றி வந்து பிரகஸ்பதியை அர்ச்சனை செய்வது மிகவும் நன்மையாக இருக்கும். இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்பின பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமுந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபராணிய ஐஸ்வர்யனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.